ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து எஸ்எஸ்எல் விபிஎன். சைட் டு சைட் விபிஎனுக்கும் எஸ்எஸ்எல் விபிஎனுக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த எஸ்எஸ்எல் விபிஎன்ல வந்து இன்னைக்கு ஒரு பார்ட் பார்ப்போம், நாளைக்கு ஒரு பார்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைட் டு சைட் விபிஎன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை சைட் இருக்கோ அத்தனை சைட்லையும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் வேணும். அது ரவுட்டரா இருக்கலாம், ஃபயர்வாலா இருக்கலாம். இது சைட் 1, சைட் 2, சைட் 3. இப்போ இவங்க 3 பேருக்குள்ள விபிஎன் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த சைட் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சைட் 1, சைட் 2, சைட் 3 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் 1 வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும், சைட் 2 ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும், சைட் 3 வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்கணும். ஸோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு நடுவில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டனல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த விபிஎன் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கிற அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் டு சைட் விபிஎன் ரெடி பண்ணுறோம். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் டு சைட் விபிஎன்ல அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல மட்டும்தான் விபிஎன் நீங்க ரெடி பண்ண முடியும். அப்படின்னா மீனிங் என்ன? இங்க வந்து நான் வந்து ஒர்க் பண்றேன் இந்த கம்பெனில. ஸோ இப்போ நான் அந்த கம்பெனிக்குள்ள இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும்? கம்பெனியோட அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை என்னால், அதாவது அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்குள்ள தான் நான் இருப்பேன். ஸோ என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விபிஎன் வழியா போக முடியும் இங்க. இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறேங்களேன். ஸோ எனக்குன்னு ஒரு ஓன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அப்ப நான் எங்க இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை விட்டு வெளியே வந்துட்டேன் இங்கே. ஸோ என்னோட கம்ப்யூட்டர் வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸோட டைரக்டா கனெக்ட்ல கிடையாது. அப்போ நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ள விபிஎன் வழியா நான் போக முடியாது, இல்லை பிரான்ச்சையோ நான் எதையுமே ரீச் பண்ண முடியாது. ஸோ சைட் டு சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த சைட்டுக்குள்ள மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, விபிஎன் கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துக்கலாம். அந்த சைட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா, அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை நீங்க டைரக்டா ரீச் பண்ண முடியாது. வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியாது? விபிஎன்குள்ள வர முடியாது. ஆனா எஸ்எஸ்எல் விபிஎனுக்கு அப்படி கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் வழியா நீங்க யாரை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு சிங்கிள் டிவைஸை ரீச் பண்ணலாம், அல்லது மல்டிபிள் டிவைஸை ரீச் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு சர்வீஸை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ரீச் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பற்றியே ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம தனியாக ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த எஸ்எஸ்எல் விபிஎனை இப்போதைக்கு நம்ம ஒரு கம்பெனியில் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக இதுவே ஒரு பெரிய கான்செப்ட். இதில் நம்ம என்ன செய்வோம்? ஒன் பை ஒன்னாக நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த லேபை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது நம்மளோட கம்பெனி. நம்ம வந்து இன்டர்நெட் வாங்கியிருக்கோம், ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வாங்கியிருக்கோம். நம்ம கம்பெனிக்குள்ள 3 நெட்வொர்க் இருக்கு. 10, 12, 11 அப்படிங்கிற 3 நெட்வொர்க் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து 10ல இருந்து 12க்கோ யார் வேணாலும் யாரோட வேணாலும் இப்போதைக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். நம்ம இந்த ஃபயர்வால் வச்சு ரெடி பண்ணிடலாம். இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். நமக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ப்ளாயி ஒருத்தர் அவர் வீட்டில் இருக்காரு. அவர் தனியாக வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த எம்ப்ளாயி நம்ம கம்பெனிக்குள்ள உள்ள ஒரு டிவைஸை அவர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான விபிஎனை நீங்கள் எப்படி ரெடி பண்ணி தர போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர்வாலுக்குள்ள இப்போதைக்கு என்ன செட்டப் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செட்டப்னா பெருசான ஒன்றும் கிடையாது. ஐபி அட்ரஸ் மட்டும் நான் ரெடி பண்ணியிருப்பேன். அதை மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபயர்வால 4 நெட்வொர்க் போர்ட் இருக்கு. ஒவ்வொரு போர்ட்டும் என்ன மாதிரி அசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
போர்ட் நம்பர் டூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கம்ப்யூட்டருக்கு பாருங்களேன், இந்த கம்ப்யூட்டர் வழியாக தான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த வியூவை நம்ம எடுத்திருக்கோம் 10.10ங்கிற கம்ப்யூட்டர் வழியா. போர்ட் நம்பர் 2 அதுக்கு நான் கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து 192.168.10.1. ஸோ பிங், ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் இந்த சர்வீஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கோம். அடுத்து த்ரீ போர்ட் நம்பர் 3 யாரு, இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் 11.1. அடுத்து போர்ட் நம்பர் 4 இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் 12.1. அடுத்து போர்ட் நம்பர் 1 இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் 1.1.1.2. ஸோ இது மட்டும் அசைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனிக்குள்ள இருக்கிற இந்த 3 நெட்வொர்க்குக்கு இன்டர்நெட் கனெக்ஷனை நம்ம கொண்டு வர போறோம். இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து டிஃபால்ட் ரவுட், செகண்ட் ரூல் வந்து பாலிசி, தேர்ட் ரூல் வந்து நேட். டிஃபால்ட் ரவுட் மட்டும் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கிறோம். அடுத்ததை நம்ம 1 by 1 எழுதுவோம். பாலிசி எதுவும் எழுதியிருக்கானான்னு செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பாலிசி எதுவும் இல்லை. நெட்வொர்க் போகிறோம், ஸ்டாட்டிக் ரவுட், டிஃபால்ட் ரவுட் மட்டும் எழுதியிருக்கோம். டிஃபால்ட் ரவுட்னா என்ன மீனிங், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும், சப்நெட் மாஸ்க் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். இந்த கேட்வே அட்ரஸ் அப்படிங்கிறது நம்ம ஐபி அட்ரஸ் வாங்கும் போது சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்காக ஒரு ஐபி அட்ரஸ் கேட்வே அட்ரஸ்னு கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளோட வேன் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிசில இருந்து நான் என்ன செய்றேன், இன்டர்நெட் வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்றேன். இல்ல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யறோம், பாலிசி எழுதுறோம். 3 நெட்வொர்க்குமே நம்ம இன்டர்நெட் கொடுக்க போறோம். அதனால காமன் நேமா நான் கொடுத்துக்கிறேன், இன்சைடு டு அவுட் சைடு. ஸோ இங்கே இன்கமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல யாரை எடுத்துக்கிறோம், யாருக்கெல்லாம் இன்டர்நெட் வேணுமோ நம்மளோட 3 லேன் நெட்வொர்க், இவங்க 3 பேரையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லேன் 1, லேன் 2, லேன் 3. ஒரே ஒரு நிமிஷம், இதுவுமே நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா பின்னாடி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ், அதாவது போர்ட் நம்பர் 2 இதில் வந்து 10 அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்கிறதுனால இதை நான் என்ன செஞ்சுக்கிறேன், லேன் 10 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இது கம்பல்சரி கிடையாது, ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன். அடுத்து போர்ட் நம்பர் 3 வந்து 11 நெட்வொர்க் இருக்கிறதுனால இதை லேன் 11 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிற போகிறோம். போர்ட் நம்பர் 3ல வந்து 12 நெட்வொர்க் இருக்கிறதுனால லேன் 12. ஓகே, இப்போ ஃபயர்வால் பாலிசி. இன்சைடு டு அவுட் சைடு. லேன் 10, 11, 12 இவங்க 3 பேருக்கு இன்டர்நெட் வேணும். அப்போ இவங்க 3 பேர் எங்கே போகணும், வேன் அப்படிங்கிறதுக்கு போகணும். சோர்ஸ் ஆல், டெஸ்டினேஷன் ஆல், சர்வீஸ் ஆல். ஓகே, இப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்து இவருக்கு ரீச் ஆகுதான்னு செக் பண்றோம். இவருக்கு இன்டர்நெட் வருது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த 2 பிசி இவங்க 2 பேருக்கு இன்டர்நெட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். 11 நெட்வொர்க், இந்த பிசியோட ஐபி அட்ரஸ் வந்து 11.10. இவருக்கு இன்டர்நெட் வருது. சரி, இப்போ ஆக்சுவலாக நம்ம கம்பெனிக்குள்ள எத்தனை நெட்வொர்க் இருக்கோ அவ்வளோ பேருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஒரு வேளை நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்து விபிஎன் ரெடி பண்ண முடியும். நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன், அவர் ஒருத்தர் வீட்டில் இருக்காரு, நம்ம எம்ப்ளாயி, அவரோட சிஸ்டமை எடுக்கிறோம்.
இப்போ அவரோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். அவரோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வந்து 2.2.2.10. இவர் வந்து அவர் வீட்டுக்குன்னு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கு இன்டர்நெட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இன்டர்நெட் வருது. இவர் ஆக்சுவலாக நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கிற 10 நெட்ஒர்க்கையோ அல்லது 11ஐயோ 12ஐயோ அல்லது 3 பேரையுமோ ஏதோ ஒன்று வந்து அவரை வந்து அக்சஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 நெட்ஒர்க்கை மட்டும் வச்சுக்கிறோம். அப்புறம் மற்ற நெட்ஒர்க்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போம். இப்போ இங்கேருந்து அதாவது 10 அப்படிங்கிற நெட்ஒர்க்கை நம்ம பிங் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிஸ்டம் ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்டர்நெட் இந்த ஐபி அட்ரஸ் அவர் வந்து பிங் பண்ண முடியும். இன்டர்நெட்டோட இந்த ஐபி அட்ரஸ் அவரால் பிங் பண்ண முடியும். இன்டர்நெட்டோட இந்த ஐபி அட்ரஸை பிங் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாம் பப்ளிக் ஐபி அட்ரஸ். அவருக்கு ஒரு இன்டர்நெட் இருக்குன்னா இன்டர்நெட்டில் இருக்கிற ஐபி அட்ரஸ் தான் அவரால் ரீச் பண்ண முடியுமே தவிர இன்டர்நெட்டை தாண்டி வேற ஒரு பிரைவேட் நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்க யாருமே, அதாவது நம்ம ஒரு பப்ளிக் நெட்ஒர்க்கில் இருக்கோம், இன்னொரு பப்ளிக் நெட்ஒர்க்கை நம்மளால ரீச் பண்ண முடியுமே தவிர ஒரு பிரைவேட் நெட்ஒர்க்கை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் நெட்ஒர்க்கை தாண்டி இருக்கிற ஒரு பிரைவேட் நெட்ஒர்க்கை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், விபிஎன் அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறோம். அதுவும் எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனி என்ன ப்ராப்பரான வேயை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ அவுட் சைடில் இருக்கிறவர் இப்போதைக்கு வந்து இந்த 10 அப்படிங்கிற நெட்ஒர்க்கை ரீச் பண்ண போகிறாரு. ஃபியூச்சரில் வந்து யாரை வேணாலும் ரீச் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் எடுத்திருப்போம். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் எவ்வளோ நெட்ஒர்க் இருக்கோ அந்த நெட்ஒர்க்குக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அட்ரஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடணும். இப்போ 3 நெட்ஒர்க்குக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வைக்க போகிறோம். இது கம்பல்சரியா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது, இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், 10 நெட்ஒர்க் 192.168.10.0 இது வந்து ஜஸ்ட் நேம். இந்த நேமை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நெட்ஒர்க் வரணும், 10.0 அப்படிங்கிற நெட்ஒர்க். ஸோ இந்த நேமை யூஸ் பண்ணும்போது இந்த நேமை நான் எங்கேயாவது எடுத்தேன் அப்படின்னா 10 நெட்ஒர்க்கை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து 11. சரி, நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அப்போதான் நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எது ஒன்று ரெடி பண்ண போகிறதா இருந்தாலும் அதை நமக்கு ஈஸியாக வந்து சர்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோங்க. நம்ம வந்து LAN 10 அப்படின்னு வச்சுக்கிறோம். LAN 11. அதுக்கு அடுத்து LAN 12. ரியல் டைமில் என்ன செஞ்சிருப்பாங்க, LAN 11 அப்படிங்கிறது சேல்ஸாக இருக்கும். அப்போ சேல்ஸ் நெட்ஒர்க், மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க், HR நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, 3 நெட்ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம். வேனுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறோம்னா ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு இப்போதைக்கு இது மட்டும் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் விபிஎன்ல நம்ம எப்படி ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபிஎன்கான சில கான்செப்ட் ரெடி பண்ணியிருப்போம். அந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்கே எஸ்எஸ்எல் விபிஎன்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற ஒரு பர்சன் நம்ம கம்பெனிக்குள்ளே வரணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு என்னென்ன நீடோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவுட் சைடில் இருக்கிறது யாருன்னே தெரியாது. அவர் உள்ளுக்க வரும்போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஐபி அட்ரஸை கிளிக் பண்ணும்போது நம்ம டிவைஸ் ஏதோ அக்சஸ் பண்ணும்போது விபிஎன் வழியாக வர்றாரு அப்படின்னா இவர் தான் நம்ம கம்பெனியோட பர்சன் அப்படிங்கிறது தெரியறதுக்காக நம்ம வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறோம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாதான் என்ன செய்யும், ப்ராப்பரான யூசர் நேம் பாஸ்வேர்டு அவர் கொடுத்தாரு அப்படின்னா டனல் வந்து அவருக்கு கிரியேட் ஆகி உள்ளுக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு தேவை. நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது இந்த விபிஎனுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஃபயர்வால்லே ரெடி பண்ணிக்கிற போகிறோம்.
ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற சில கம்பெனிஸ் இருக்கு. சில கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் டைரக்டரி அதில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை நம்ம இப்போ பார்க்கல. ஆக்டிவ் டைரக்டரி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், விபிஎன் வழியாக ஒருத்தர் உள்ளுக்கு வராரு, எஸ்எஸ்எல் விபிஎன் வழியாக வராரு, அவருக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம ஃபயர்வால்லே கிரியேட் பண்ணிக்கிற போகிறோம். அது எங்கே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டெஃபினேஷன், அதாவது யூசர் ஆத்தன்டிகேஷனில் கிரியேட் நியூ, இதில் லோக்கல் யூசர் டிஃபால்ட்டாக என்ன செலக்டில் இருக்கோ அதே வச்சுக்கிறேங்க. யூசர் நேம் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு மலை. பாஸ்வேர்டு வந்து மலைன்னு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சப்மிட். அடுத்து இன்னொரு யூசர் ஏபிசி, ஒரு 2 யூசர் சும்மா வச்சுக்கிறோம். பாஸ்வேர்டு வந்து 1 2 3. நெக்ஸ்ட் இந்த 2 யூசரும் விபிஎன் வழியா வரலாம் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஃபியூச்சர்ல ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, இவங்க 2 பேரையும் தனித்தனியா வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் ஒரு குரூப்பாகவும் கிரியேட் பண்ணி அந்த குரூப்லையும் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ அதனால என்ன செய்யணும், ஒரு யூசர் குரூப் ஒன்று கிரியேட் பண்றேன். விபிஎன் யூசர் குரூப். டிஃபால்ட்டா டைப் வந்து ஃபயர்வால், இந்த ஃபயர்வால்லே வந்து அந்த குரூப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். மெம்பர், இதில் நீங்கள் நிறைய மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். யார் யாருன்னா விபிஎன் வழியாக வரலாமோ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற அப்புறம் ஏபிசி திரு 2 பேரையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போதான் நம்ம விபிஎன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். இதில் நம்ம ரெடி பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல் விபிஎன். இந்த எஸ்எஸ்எல் விபிஎன்ல இன்னைக்கு நான் இதுவே நிறைய தியரியா போகிறதுனால இன்னைக்கு நான் கம்மியான கொஞ்சம் தியரியை சொல்கிறேன். நாளைக்கு கிளாஸில் இந்த ஆக்டிவ் டைரக்டரி சேர்த்து ரெடி பண்ண போகிற பாருங்களேன், அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னென்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விபிஎன் போர்ட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் என்ன இருக்கு, ஃபுல் ஆக்சஸ், டனல் ஆக்சஸ், வெப் ஆக்சஸ் அப்படிங்கிற 3 மோட் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மோடு தான். ஒன்று என்ன அப்படின்னா டனல் மோட், இன்னொன்று வந்து வெப் மோட். ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டனல் மோட், வெப் மோட் இது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டனல் ஆக்சஸ் அப்படின்னா டனல் மோடு மட்டும் ஒர்க் ஆகும், வெப் மோடு வந்து ஒர்க் ஆகாது. வெப் ஆக்சஸ் அப்படின்னா என்னது, வெப் மோடு மட்டும் ஒர்க் ஆகும், டனல் மோடு வந்து ஒர்க் ஆகாது. இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ அவுட் சைடில் இருக்கார் பாருங்களேன் ஒரு பர்சன். இப்போ வந்து ஒரு விபிஎன் வழியா வரணும். இப்போ விபிஎன் வழியா வரும்போது அவருக்கு 2 டைப் மோடில் வரலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரௌசரை யூஸ் பண்ணியே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு யூஆர்எல் டைப் பண்ணால் என்ன செய்யும், விபிஎன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் மோடு. இதுக்கு அடிஷ்னலாக எந்த சாஃப்ட்வேருமே தேவையில்லை. டனல் மோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டி கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு விபிஎன் கிளைண்ட் சாஃப்ட்வேரை இவரோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவர் வரலாம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டனல் மோட். ஃபுல் அக்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து டனல் மோட் வழியாகவும் வரலாம், இன்னொன்று என்ன அப்படின்னா வெப் மோட் வழியாகவும் வரலாம். இதுதான் ஆக்சுவலாக இதுக்கான கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபுல் அக்சஸ் மோட் இருக்கு பாருங்களேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இப்போதைக்கு வந்து நான் 2 கான்செப்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், 1 by 1 நம்ம பார்த்துக்கிறோம். இதில் மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் டனலிங் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், இது வந்து எனேபிளில் இருக்கணும். எனேபிளில் இருக்கிறது நல்லதா, டிசேபிளில் இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இதுக்குமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மட்டும் நம்ம இன்னைக்கு தியரியாக பார்க்க போகிறோம். நாளை கிளாஸில் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டனல் மோட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஸ்பிளிட் டனலிங் அப்படிங்கிறது எனேபிளில் இருக்கு. இங்கே நான் டிசேபிள் பண்ணுனா என்ன நடக்கும், எனேபிள் பண்ணால் என்ன நடக்கும், எப்போ டிசேபிள் பண்ணலாம், எப்போ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்பெனியில் இந்த கம்ப்யூட்டர் இருக்கு.
இப்போ நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அதாவது போர்ட் நம்பர் 4 போர்ட் நம்பர் 4 என்ன செஞ்சிருப்போம், லேன் டு வேன் அப்படிங்கிற ஒரு பாலிசி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதையும் காட்டுறேன். எங்க இருக்கு பாலிசி? இந்த பாலிசியில இது எல்லாம் நம்ம பார்க்கல, இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆன்டிவைரஸ் வெப் ஃபில்டரிங் அப்படிங்கிறதுனா நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ அவரை வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணும்போது ஏதாவது அஃபெக்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சிடும், பிளாக் பண்ணிடும். இதுனா நம்ம எனேபிள் பண்ணியிருக்கிற கண்டிஷனில். ஓகே. இப்போ அவுட் சைடில் ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ அவர் நம்ம கம்பெனிக்குள்ள வரும்போது அவருக்குள்ள வந்து ஏதோ வைரஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். அதோடய உள்ளுக்க வர்றாரு அப்படின்னா அதே நம்ம வந்து உள்ளுக்க வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பிளாக் பண்ணும். உள்ளுக்க வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுருவோம். இப்போ அவர் வர்றாரு, அவரையும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ள எப்படி வந்து இந்த செக்யூரிட்டி ப்ரொஃபைல் வந்து ஸ்கேன் பண்ணி வாட்ச் பண்ணி செக் பண்ணது அதே மாதிரி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்பிளிட் டனல் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபயர்வால் வந்து ஸ்லோவா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவுட் சைட்ல இருந்து வர்ற பர்சன் விபிஎன் வழியா எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்குள்ள எப்படி வந்து செக்யூரிட்டி ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணதோ அதே அளவுக்கு செக் பண்ணும். ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ஸ்பிளிட் டனல் எப்படி வேலை செய்யும், ஃபுல் டனல் எப்படி வேலை செய்யும். ஸ்பிளிட் டனல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மோடுக்கு பேர் வந்து ஃபுல் டனல். இப்போ இந்த பிசி இருக்கு பாருங்களேன், இவர் யூடியூப்.com ஃபேஸ்புக்.com அப்படின்னு போறாரு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த யூடியூப் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத ஃபுல்லா இவர் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கியிருக்காரு பாருங்களேன். அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வழியாத்தான் இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இவரோட ஓன் இன்டர்நெட் கனெக்ஷன் வழியா பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த ஸ்பிளிட் டனலை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யூடியூப் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத நம்ம ஃபயர்வால் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே அவர் என்னென்னா பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணும். ஸோ அவர் விபிஎன் வழியா வர்றதுக்கு மட்டும் நீங்க கொடுக்க போறீங்கன்னா உங்களோட ஃபயர்வால் வந்து ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். டனல் மோட ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஒர்க் ஆகும். பட் டனல் மோட ஆஃப் பண்றதுனால செக்யூரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது பாலோ ஆல்டோ ஃபயர்வாலா இருந்தா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்ட்ராவே தனியா ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி எல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ இவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸ்பிளிட் டனலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஃபுல் டனலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்மளோடது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் டனல் மோட்ல தான் நம்ம வந்து வச்சிருக்க போறோம். ஓகே. இப்போ எங்க வரோம், திருப்பி விபிஎன் பார்ட்டுக்கு வரோம். இதுக்குள்ள இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே. நான் இன்னொரு அட்ரஸும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட் அட்ரஸ். இப்போ நீங்க பார்க்கும்போது நான் ஒரு 3 அட்ரஸ் கிரியேட் பண்ணேன். இது போக நான் ஒரு அட்ரஸ் விபிஎன் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். 60.60.60 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ். 60.60.1ல இருந்து 60.60.60.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம விபிஎன் போறோம், எஸ்எஸ்எல் விபிஎன் போர்ட்டல் போறோம். இந்த ஃபுல் அக்சஸ் அப்படிங்கிறதுல இருக்கு பாருங்களேன். இதுல சோர்ஸ் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறதுல என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த விபிஎன் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மாத்துறேன். மேலே எஸ்எஸ்எல் டனல் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இது வந்து நான் கிரியேட் பண்ணது கிடையாது. போர்ட்டிகேட் ஃபயர்வால் வாங்கும் போதே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 டாட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு பாருங்களேன். ஒரு 10 ஐபி அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அதை யூஸ் பண்றோம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க கொடுத்தது. இல்ல உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நம்ம ரெடி பண்ண ஐபி அட்ரஸை இந்த இடத்துல அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரெடி பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நீங்க சேஞ்ச் பண்ணலைனாலுமே பிரச்சனை இல்லை. சேஞ்ச் பண்ணா நீங்க ரெடி பண்ண ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போதான் நம்ம எஸ்எஸ்எல் விபிஎன்கான செட்டிங்ஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அது எங்க இருக்கு, எஸ்எஸ்எல் விபிஎன் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் இங்க நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனேபிள் எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படிங்கிறது எனேபிள்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். எனேபிள்ல இருக்கு. லிசனிங் போர்ட்
அப்படிங்கிறதுல எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேன் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் விபிஎன் வழியா வரணும் அப்படின்னா உங்க வேன் இன்டர்ஃபேஸ் வழியா மட்டும்தான் வர முடியும். அதுக்கப்புறம் லிசனிங் போர்ட் இருக்கு பாருங்களேன், இந்த போர்ட் நம்பரை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணினாலும் ஒர்க் ஆகாது. இந்த போர்ட் நம்பர் வந்து 443 அப்படிங்கிறது என்னது, HTTPS போர்ட். நீங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்றது ஃபுல்லா இந்த போர்ட் வழியா தான் நடக்கும். அதே போர்ட்டை விபிஎன்காகவும் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரே போர்ட்டை ரெண்டு இடத்துல ரெண்டு சர்வீஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும், இந்த போர்ட் நம்பரை நீங்க கம்பல்சரியா என்ன செய்யணும், மாடிஃபை பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன செய்றேன், போர்ட் நம்பரை இன்னும் ஒரு 3 வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் சர்வர் அப்படிங்கிறது இருக்கு பாருங்களேன், அதாவது நமக்கு என்ன தேவைன்னா ஒரு எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து தேவை. இந்த சர்டிபிகேட்டை நீங்களே ரெடி பண்ணலாம். யார் எதுலனா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபயர்வால்ல ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரை வந்து ஒரு சர்டிபிகேட் சர்வராக மாற்றி அந்த சர்டிபிகேட் சர்வர்லையும் ஒரு எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து ரெடி பண்ணலாம். இந்த எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய கான்செப்ட். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஒரு தியரி கிளாஸாக வச்சுக்கிறோம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட பே பண்ணி நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை வாங்கலாம். கோடாடி இவங்ககிட்ட வந்து வாங்கலாம். இதுக்கு நீங்கள் இயர்லி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும். இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ஆப்போசிட்ல இருக்கார் பாருங்களேன், அவர் விபிஎன் வழியாக வந்து கனெக்ட் பண்ணும்போது இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கும்னா என்கிரிப்ஷன் ஹேஷிங் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட டேட்டா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எந்த அளவுக்கு என்கிரிப்ட் பண்ணணும், உங்களோட டிராஃபிக்கை வந்து எந்த அளவுக்கு என்கிரிப்ட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ண வைக்கணும், ஹேஷிங் மெத்தடில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இப்போதைக்கு அப்படி வச்சுக்கிறோங்க. ஸோ அதனால என்ன செய்கிறோம், நம்ம செக்யூராக வர்றதுக்கு இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து தேவை. ஒன்று, இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து இவங்க சைட்லேருந்து போர்ட்டிகேட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதே சர்டிஃபிகேட்டை நம்ம இப்போதைக்கு கான்செப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் இல்லை. ஓகே, அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படிங்கிறதுனா நான் இதை ஃபுல்லாக நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இதில் இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்னா அப்படியே விட்டுருங்க. இதை ஃபுல்லாக நம்ம தியரி கிளாஸாக வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு இந்த எஸ்எஸ்எல் விபிஎன் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ரெக்யூர் கிளைண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், இதை நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை எனேபிள் பண்ணுனா நீங்கள் என்ன பண்ணணும், டிசேபிள் பண்ணுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அவுட் சைடில் இருக்க பர்சன் நம்ம கம்பெனியில் உள்ள இந்த பிசியை வந்து அவர் ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபர்ஸ்ட் எங்கே வருவார், நம்ம ஃபயர்வால்குள்ளே வருவார். இந்த ஃபயர்வால் வந்து இவர் அலோவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், அதுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. இவர் என்னன்னா சர்டிஃபிகேட் இல்லாமல் வரலாம், சர்டிஃபிகேட்டோட வரணும். ரெக்கமெண்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கணும் அவர்கிட்ட. ஸோ நான் இந்த இடத்துல ரெக்யூர் கிளைண்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபயர்வாலில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்களேன், போர்ட்டிகேட் ஃபேக்டரி அப்படிங்கிற சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை நான் டவுன்லோட் பண்ணி இவரோட கம்ப்யூட்டரில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாதே என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ஃபயர்வால் வந்து அவர்கிட்டையும் அதே சர்டிஃபிகேட் இருக்கணும், நம்ம ஃபயர்வால்ட்டையும் அதே சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இருந்தால் இவர் என்ன செய்யும், இந்த ஃபயர்வால் வந்து இவர் உள்ளுக்கு வந்து அலோவ் பண்ணும். இதை நான் டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இவர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லை, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னாலே உள்ளுக்கு வந்து அலோவ் பண்ணிடும். நான் எதுக்கு இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டிகேட் ஃபேக்டரி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்களேன், அதை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ணாலும் அது என்ன செய்யாதுன்னா இன்ஸ்டால் ஆகாது அதில். ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, அந்த சர்டிஃபிகேட்டை இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணலை. அதுக்கு பதிலாக ரியல் டைமில் ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுவோம், அது ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி இங்கே வந்து கொண்டு வருவோம், அந்த சர்டிஃபிகேட்டை ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம விபிஎன் வழியாக வருவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதனால இப்போதைக்கு நமக்கு ஆனால் என்னன்னா எஸ்எஸ்எல் விபிஎனுக்கு கம்பல்சரி ஒரு சர்டிஃபிகேட் தேவை. அந்த சர்டிஃபிகேட் இந்த ஃபயர்வாலில் மட்டும் இருக்கு, கிளைண்ட்ல இல்லை. ஓகே, அதுக்கு என்ன அப்படி, அதுக்கு அடுத்து என்னன்னா விபிஎன் வழியாக யார் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ், ஐபி ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், இதில் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த விபிஎன் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த விபிஎன் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னது, அந்த 60.60.60.1 அப்படிங்கிறதுல இருந்து 60.60.60.10 அப்படிங்கிற அந்த 10 ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ் எதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அவுட் சைடில் இருக்கார் பாருங்களேன் இந்த பர்சன், யார் அவரு, இவர். இந்த கம்ப்யூட்டர்ல நான் 40 கிளைண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நான் முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன்.
ஆனால் இப்போ நான் உங்களுக்கு காட்டும்போது எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுவேன். ஏன்னா இதை கிட்டத்தட்ட இன்ஸ்டால் ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஸோ அதனால நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். எப்படி நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு நெட்வொர்க் அடாப்டர் தான் இருக்கு. இந்த நெட்வொர்க் அடாப்டர், இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி அடாப்டர் காட்டும் இங்கே. இப்போ இந்த அடாப்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டூ மார்க் போட்டிருக்கு. இன்னொன்று வந்து டிசேபிள் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி இப்போதைக்கு விபிஎன் வழியா யாரோடையும் கனெக்ட்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த பிசியில் அந்த கிளைண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நான் விபிஎனை கனெக்ட் பண்ணது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபயர்வால் என்ன செய்யும்னா, அவருக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். அந்த ஐபி அட்ரஸ் என்ன மாதிரி ஐபி அட்ரஸாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த 60.60.60.1. ஸோ நீங்கள் எவ்வளோ ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேர் தான் கன்கரண்ட்டாக அந்த ஃபயர்வால்குள்ளே வர முடியும் விபிஎன் வழியா. இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கிறது 10 ஐபி அட்ரஸ். அப்போ 10 மெம்பர்ஸ் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வர முடியும். ஸோ ஐபி அட்ரஸை வச்சுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எத்தனை பேர் வந்து விபிஎன் வழியா வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணாத அந்த ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ இங்கே வரோம், நம்ம ஃபயர்வாலுக்கு வந்துடும். ஸோ என்ன ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ப்ளஸ் யார் உள்ளுக்க வரணும் விபிஎன் வழியா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற விபிஎன் யூசர் குரூப், இந்த திரு அப்படிங்கிற யூசரும் ஏபிசி அப்படிங்கிற யூசரும் உள்ளுக்க வரலாம். அப்படி அவங்க வரும்போது டனல் மோட் வழியாக வர போகிறாங்களா, வெப் மோட் வழியாக வர போகிறாங்களா, இல்லை ரெண்டு வழியாகவும் வரலாமா அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நம்ம இப்போதைக்கு ஃபுல் அக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறோம். இதை ஓகேன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். எல்லாம் முடிஞ்சிடும். மேலே வந்து ஒரு எல்லோ கலர் இங்கே 2 வார்னிங் மெசேஜ் இருக்கு பாருங்களேன். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்டை ரியல் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம, அதனால பெருசாக வந்து ஹெல்ப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட வேற சர்டிஃபிகேட் இல்லாதனால இந்த சர்டிஃபிகேட்டை இப்போதைக்கு டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வார்னிங் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்எல் விபிஎனுக்கு நீங்கள் வந்து ஒரு பாலிசி ஒன்று எழுதணும். இங்கே அந்த பாலிசி வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அந்த பாலிசி இடத்துக்கு அதுவே போயிடும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், எஸ்எஸ்எல் VPN1. என்ன நேம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இங்கே இன்கமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக அதுவே என்ன செஞ்சிடும்னா ஒரு எஸ்எஸ்எல் VPN, அதாவது டனல் போர்ட் அதுவே கிரியேட் ஆயிருக்கும். அந்த அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கிறணும். அவுட் கோயிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அதாவது டனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேன் இன்டர்ஃபேஸ். நம்ம வேனுக்குள்ளே தான் இந்த டனல் இருக்கும், அதுதான் இன்கமிங் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா இந்த இடம் வந்து வேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. ஸோ நீங்கள் டனல் இன்டர்ஃபேஸ் வழியாக வந்து யாரை இப்போ ரீச் பண்ண போகிறீங்க, நம்மளோட லேண்டில் இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் 10 முடிஞ்சிருச்சா. அடுத்து சோர்ஸ். சோர்ஸ்னா யாரு, இன்கமிங் இன்டர்ஃபேஸில் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களத்தான் இங்கே சோர்ஸில் சொல்லணும். ஸோ அவுட் சைடில் இருக்கார் பாருங்களேன், அவர் என்ன ஐபி அட்ரஸ்ல இருந்து வேணாலும் வரலாம். அப்போ சோர்ஸ் வந்து நமக்கு யாருன்னே தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அவங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் இதில் அடுத்து என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். பட் அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், யூசர் எந்த யூசர் வழியாக அவர் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதனால என்ன கேட்குதுன்னா, ஒரு யூசரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. யூசரை செலக்ட் பண்ணிக்கிறோம், விபிஎன் யூசர் குரூப். ஓகே. ஸோ அவுட் சைடில் இருக்கிற ஐபி அட்ரஸ் எது வேணாலும் இருக்கலாம். அவங்க யூசர் நேம் வந்து திரு அல்லது ஏபிசி அப்படிங்கிற நேமில் இருக்கணும். அவங்க யாரை ரீச் பண்ணணும், டெஸ்டினேஷன். நம்ம இந்த லேண்ட் நெட்வொர்க் 10 நெட்வொர்க் எடுத்துக்கிறோம். அப்படின்னா 10 நெட்வொர்க்கில் இருக்க யாரை வேணாலும் இப்போதைக்கு ரீச் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் சர்வீஸ், இப்போதைக்கு நம்ம ஆள் கொடுத்துறோம். மறந்துடாம நேட்டை டிசேபிள் பண்ணிடணும். விபிஎனுக்கும் நேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நேட் வந்து எனேபிள் இருந்துச்சுன்னா விபிஎன் வந்து நடக்காது. இன்டர்நெட்டுக்கு நேட் இருக்கணும், விபிஎனுக்கு நேட் வந்து டிசேபிள் இருக்கணும். ஓகே. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக விபிஎனுக்கான எல்லா கான்செப்டையும் முடிச்சிட்டோம். இப்போ இவர்கிட்ட நம்ம வந்து என்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் விபிஎன் வழியாக கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களோட சிஸ்டமில் விபிஎன் கிளைண்ட் சாஃப்ட்வேர், அதாவது இந்த 40 கிளைண்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற
இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்போம். அவர்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஆர்எல் அனுப்புவோம். இந்த யூஆர்எல் உங்கள் ப்ரௌசரில் போடுங்க. அதில் என்ன செய்யும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வரும், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு. அந்த யூஆர்எல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த யூஆர்எல். நம்ம விபிஎன்க்கு ரெடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக HTTPS 1.1.1.2 யார் அப்படின்னா நம்மளோட வேன் ஐபி. அடுத்து நம்ம வந்து எடிட் பண்ண போர்ட், இந்த போர்ட் இருக்குல்ல 4433, இந்த போர்ட். இந்த யூஆர்எல் அவரோட ப்ரௌசரில் போட்டார்னா அவருக்கான சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ என்ன செய்கிறாரு இவர், அவுட் சைடில் உள்ள பர்சன். இப்போ நம்ம பிங் போட்டிருக்கோம், உள்ளுக்க உள்ள கம்ப்யூட்டருக்கு அது வந்து பிங் ஆகலை. இவர் ப்ரௌசரில் HTTPS 1.1.1.2 4433 கொடுத்தாருன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ யூசர் நேம் திரு, பாஸ்வேர்டு மலை. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் 40 கிளைண்ட் இருக்க பாருங்களேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த ஃபயர்வால்க்கு வந்து லைசன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி ஒரு லேப் கிரியேட் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இதில் லைசன்ஸ் இருந்தால் தான் வரும். அப்படிலாம் ரொம்ப ரேராக ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதும் கஷ்டம். அப்படி நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டாக எங்கன்னா ஃபோர்டிகேட் கிளைண்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபோர்டிகேட் வெப்சைட்டுக்கு போகும். அங்கே அவங்களே கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துலேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஒன்றும் பெருசு கிடையாது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே போகணும். ஆனால் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ இது வரையும் நம்ம முடிச்சுட்டோம். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், விபிஎன் வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் என்ன செஞ்சேன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணது என்ன வரும் அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஏரியா வரும். இதில் கான்ஃபிகர் விபிஎன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இதில் எஸ்எஸ்எல் விபிஎன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐபிசெக் விபிஎன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம இப்போ ரெடி பண்ணுறது எஸ்எஸ்எல் விபிஎன் இதில். ஆனால் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன்லேயே இன்னும் நீங்கள் மோஸ்ட் செக்யூராக பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபிசெக் விபிஎனுக்கு நீங்கள் வரணும். இங்கே இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எல் விபிஎனை பார்ப்போம். அது நான் முன்னாடியே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கான்செப்ட் இந்த எஸ்எஸ்எல் விபிஎன்லேயே போகும், ஒன் பை ஒன்னாக போவோம். ஓகே, கனெக்ஷன் நேம் நீங்கள் என்ன வேணாலும் நேம் வந்து கொடுத்துக்கலாம். GITN SSL VPN. டிஸ்கிரிப்ஷன் அதுவும் நம்மளோட இஷ்டம் தான், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ரிமோட் கேட்வே அப்படிங்கிறது நம்மளோட வேன் ஐபி 1.1.1.2. போர்ட் நம்பர் 4433. அதுக்கப்புறம் எந்த யூசர் வழி அந்த யூசர் நேமை நம்ம சேவ் பண்ணிக்கிற போகிறோம். சேவ் லாகின் யூசர் நேம் திரு கொடுத்து நீங்கள் சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக இது மாதிரி வந்து நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது. பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறோம், மலை. கனெக்ட். இப்போ நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நமக்கு பிரச்சனை இல்லை, எஸ்ன்னு கொடுத்துரும். ஏன்னா நம்ம அந்த டிவைஸில் சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணல, சர்டிஃபிகேட் இல்லாமல் கனெக்ட் ஆகலாம்னு சொல்லிட்டோம். நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. கனெக்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுறோம். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ கனெக்டட். இங்கே சில டிராஃபிக்ஸ்னால் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே நமக்கு பிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை நம்ம இன்னைக்கு வச்சுக்கிருவோம். நாளைக்கு இந்த ஆக்டிவ் டைரக்டரியை நான் ரெடி பண்ணிடுறேன். அடுத்த கான்செப்டை நம்ம ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவரும் வந்துடட்டும், அருண். ஓகே ஜி. ஓகே ஓகே.